இனிமேல் 10 மணிக்கு மேல டாஸ்மாக ஓபன் பண்ணி வச்சு கள்ள சந்தையில மது விற்பனை செய்யவே முடியாது. அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு நம்ம தமிழக முதல்வர் விஜய். தமிழகத்துல மதுபான கடைகள் இரவு 10 மணிக்கு மூடணுங்கிற உத்தரவு இருக்கிற நிலையிலும் கள்ளச்சந்தையில மது விற்பனை செய்வதா புகார்கள் வருது. இதனால இனி இரவு 10 மணிக்கு மேல பார் மூடப்படும் புகைப்படத்தை எடுத்து அதிகாரிகளுக்கு அனுப்பணும்னு முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. தமிழகத்துல மது பழக்கத்தால ஏற்படுற குற்ற சம்பவங்கள் மற்றும் சமூக பாதிப்புகளை கட்டுப்படுத்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல தலைவர்கள் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில தமிழக முதல்வரா பொறுப்பேற்ற 2வது நாள்லயே மதுவிலக்கு தொடர்பாக அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருந்தாரு முதல்வர் விஜய். இனிமேல் அதையும் தாண்டி ஒருபடி மேல போய் இரவு 10 மணிக்கு மேல பார் மூடப்படுற புகைப்படத்தை எடுத்து அந்தந்த அதிகாரிகளுக்கு அனுப்பணும்னு முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. இனிமேல் கள்ள சந்தையில மது புழக்கத்தை, அதாவது மது விற்பனையில ஈடுபடுறவங்களுடைய கட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும், குறைக்கப்படுங்கிறது உறுதியாக இருக்கு. இந்த திட்டம் மற்றும் அறிவிப்பு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.